மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் பேசியிருக்காங்க. வாழை திரைப்படம் தான் இந்த வருடத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வாழை திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றியும் அவர் பேசியிருக்காங்க. அஃபிஷியலாக அவர் கலெக்ஷனையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம். ஸோ மாரி செல்வராஜ் வாழை திரைப்படம் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழை மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் அவங்க லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இயக்கப்பட்ட திரைப்படம் தான் வாழை. ஸோ இப்போ வாழை திரைப்படத்தை பற்றி வெற்றிமாறன் அவர்கள் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. திரைப்படங்களை பற்றி வெற்றிமாறன் அவர்கள் பேசியிருக்காங்க. திரைப்படம்ங்கிறது வெறும் லாபத்தை கொடுக்கறது மட்டும் திரைப்படம் கிடையாது. ஸோ மக்கள் மத்தியில் புது விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது தான் திரைப்படம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. அதுதான் வாழை. ஸோ அந்த திரைப்படம் ஒரு பயங்கரமான ஹிட்டு. அந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை விட பல மடங்கு 3 மடங்கு அதிகமான லாபம் வாழை திரைப்படம் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் தேடி கொடுத்தது. இது சாதாரண ஒரு விஷயமா கேட்டால் இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த திரைப்படத்தில் வேறு யாருமே பெரிய பிரபலம் யாருமே நடிக்கல. ஒன் அண்ட் ஒன்லி மாரி செல்வராஜ் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு நேமில் மட்டும்தான் அந்த ஒரு ஃபிலிம் வந்தது. அவரோட நேமில் வெளியான ஒரு ஃபிலிம் இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இதுதான் ஒரு உண்மையான வெற்றி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வெற்றியை தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ எத்தனையோ பேர் பெரிய நட்சத்திரங்களை வைத்து ஒரு பெரிய பெரிய ஹீரோஸை வைத்து படங்களை இயக்குறாங்க. அதுவும் 2 மடங்கு லாபத்தை கொடுக்குது. அதெல்லாம் வேற. ஏன்னா அந்த ஒரு ஹீரோவை நம்பி மட்டுமே அந்த ஒரு படத்தோட தயாரிப்பாளர் அந்த படத்து மீது நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் வாழை திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ஒரு புதுமுகமான ஹீரோஸ். அந்த ஒரு சின்ன பையனை இப்போ உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினது மாரி செல்வராஜ் தான். ஸோ மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கைக்காக படத்தை பயங்கர தயாரிப்பு கொடுத்த அந்த ஒரு படத்தை ஒரு பயங்கர ஹிட் கொடுத்ததுக்கு தமிழக மக்கள் செம்மையாக பாராட்டி ஆக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருடத்தோட பெஸ்ட் ஃபிலிமே வாழை திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் அவர்கள் வாழை திரைப்படத்தை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் அவர்கள் சொன்ன கணக்குப்படி வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிடலாம். அதாவது வாழை திரைப்படம் வெறும் 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தான் உருவான திரைப்படம். ஃபர்ஸ்டே மட்டுமே இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இல்லை, லைட்டாக தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால் வெறும் 1 கோடி ரூபாய் மட்டும்தான் ஃபர்ஸ்டே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை பார்த்த மக்கள் முக்கியமாக படத்தோட லாஸ்ட் 30 நிமிஷம் கிளைமேக்ஸை பார்த்த மக்கள் கண் கலங்கி பயங்கரமாக போனாங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படம் அழுக வச்சிருக்கு அப்படி சொல்லி மக்கள் இந்த திரைப்படத்தை பார்க்க கூட்டமாக வந்தாங்க. அதிகமான கூட்டம் இந்த திரைப்படத்துக்கு வந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ நாளுக்கு நாள் இந்த படத்தோட வசூலும் இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் டே முடிவில் 4 கோடியும், தேர்ட் டே இந்த திரைப்படம் 6 கோடியும், மொத்தம் 7 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் 14 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை படைத்தது. ஸோ அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட வசூல் ஓவர்சீஸ்லையும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது. ஸோ பயங்கரமான வசூல் வேட்டை அடைந்தது. ஸோ உலக அளவில் இது வரைக்குமே வாழை திரைப்படம் 45 கோடிக்கு மேலே வசூல் சாதனை படைத்திருக்கு. தமிழகத்தில் மட்டுமே 38 கோடிக்கு மேலேயும், ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் 5 கோடியும், நார்த் இந்தியாவில் 3 கோடிக்கு மேலே வசூல் சாதனை படைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்டார் நிறுவனம் இந்த திரைப்படத்தை 15 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். ஆக மொத்தமாக இந்த வாழை திரைப்படத்தோட மொத்த வசூல் 65 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 4 கோடியில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 65 கோடி வசூல் வேட்டை அடைந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம ஆப்பில் இருக்காங்க. அதை தான் வெற்றிமாறன் அவர்களும் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாழை திரைப்படத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் வாழை திரைப்படம் வெளியாகிவிட்டது. அதை பயங்கரமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ நீங்கள் வாழை திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன வாழை திரைப்படத்தை பற்றி அப்படிங்கிற விஷயத்த மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் பேசியிருக்காங்க. வாழை திரைப்படம் தான் இந்த வருடத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வாழை திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றியும் அவர் பேசியிருக்காங்க. அஃபிஷியலாக அவர் கலெக்ஷனையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம். ஸோ மாரி செல்வராஜ் வாழை திரைப்படம் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழை மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் அவங்க லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இயக்கப்பட்ட திரைப்படம் தான் வாழை. ஸோ இப்போ வாழை திரைப்படத்தை பற்றி
பற்றி வெற்றிமாறன் அவர்கள் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. திரைப்படங்களை பற்றி வெற்றிமாறன் அவர்கள் பேசியிருக்காங்க. திரைப்படம்ங்கிறது வந்து வெறும் வந்து லாபத்தை கொடுக்கறது மட்டும் திரைப்படம் கிடையாது. ஸோ மக்கள் மத்தியில் வந்து புது விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது தான் திரைப்படம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. அதுதான் வந்து வாழை. ஸோ அந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு. அந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை விட பல மடங்கு 3 மடங்கு அதிகமான லாபம் வந்து வாழை திரைப்படம் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் தேடி கொடுத்தது. இது சாதாரண ஒரு விஷயமா கேட்டால் வந்து இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து அந்த திரைப்படத்தில் வந்து வேறு யாருமே பெரிய பிரபலம் யாருமே நடிக்கல. ஒன் அண்ட் ஒன்லி வந்து மாரி செல்வராஜ் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு நேமில் மட்டும்தான் அந்த ஒரு ஃபிலிம் வந்து வந்தது. அவரோட நேமில் வெளியான ஒரு ஃபிலிம் வந்து இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இதுதான் வந்து ஒரு உண்மையான வெற்றி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ எத்தனையோ பேர் வந்து பெரிய நட்சத்திரங்களை வைத்து ஒரு பெரிய பெரிய ஹீரோஸை வைத்து படங்களை வந்து இயக்குறாங்க. அதுவும் வந்து 2 மடங்கு லாபத்தை கொடுக்குது. அதெல்லாம் வேற. ஏன்னா வந்து அந்த ஒரு ஹீரோவை நம்பி மட்டுமே வந்து அந்த ஒரு படத்தோட தயாரிப்பாளர் அந்த படத்து மீது வந்து நம்பிக்கை வந்து வைப்பாங்க. ஆனால் வாழை திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ஒரு புதுமுகமான ஹீரோஸ். அந்த ஒரு சின்ன பையனை வந்து இப்போ உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினது மாரி செல்வராஜ் தான். ஸோ வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கைக்காக படத்தை வந்து பயங்கர தயாரிப்பு கொடுத்து அந்த ஒரு படத்தை வந்து ஒரு பயங்கர ஹிட் கொடுத்ததுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து செம்மையாக பாராட்டி ஆக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருடத்தோட பெஸ்ட் ஃபிலிமே வந்து வாழை திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் அவர்கள் வாழை திரைப்படத்தை பயங்கரமாக வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் அவர்கள் சொன்ன கணக்குப்படி வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிடலாம். அதாவது வாழை திரைப்படம் வந்து வெறும் வந்து 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தான் உருவான திரைப்படம். ஃபர்ஸ்ட் டே மட்டுமே இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இல்லை, லைட்டாக தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால் வந்து வெறும் வந்து 1 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை பார்த்த மக்கள் வந்து முக்கியமாக படத்தோட லாஸ்ட் 30 நிமிஷம் கிளைமேக்ஸை பார்த்த மக்கள் கண் கலங்கி பயங்கரமாக போனாங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படம் வந்து அழுக வச்சிருக்கு அப்படி சொல்லி மக்களை வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க கூட்டமாக வந்து வந்தாங்க. அதிகமான கூட்டம் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ நாளுக்கு நாள் வந்து இந்த படத்தோட வசூலும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் டே முடிவில் 4 கோடியும், தேர்ட் டே வந்து இந்த திரைப்படம் 6 கோடியும், மொத்தம் 7 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் 14 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து படைத்தது. ஸோ அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட வசூல் ஓவர்சீஸ்லையும் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஸோ பயங்கரமான வசூல் வேட்டை வந்து அடைந்தது. ஸோ உலக அளவில் இது வரைக்குமே வந்து வாழை திரைப்படம் 45 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை படைத்திருக்கு. தமிழகத்தில் மட்டுமே 38 கோடிக்கு மேலேயும், ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் 5 கோடியும், நார்த் இந்தியாவில் வந்து 3 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை படைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்டார் நிறுவனம் இந்த திரைப்படத்தை 15 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். ஆக மொத்தமாக இந்த வாழை திரைப்படத்தோட மொத்த வசூல் வந்து 65 கோடிக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 4 கோடியில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 65 கோடி வசூல் வேட்டை அடைந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. அதை தான் வந்து வெற்றிமாறன் அவர்களும் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாழை திரைப்படத்தை கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள். இன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் வாழை திரைப்படம் வந்து வெளியாகிவிட்டது. அதை வந்து பயங்கரமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ நீங்கள் வாழை திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன வாழை திரைப்படத்தை பற்றி அப்படிங்கிற விஷயத்த